ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धार करता यीशु मसीह के बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதமளிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதிலே आपसे मिलने में நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். हम बहुत ही आनंदित होते हैं. நாம் இந்த வார்த்தையாக செல்லலாமா? हम आज के वचन की ओर जाएंगे. நீதிமொழிகள் नीति वचन 16 அதிகாரம் 16 अध्याय 20 சொல்லப்பட்டிருக்குது. 20 वचन में कहा गया है விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் जो कल्याण जो वचन मानता है நன்மை பெறுவான். वो कल्याण पाता है. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். लेकिन जो यहोवा पर भरोसा रखता है वो धन्य होता है. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். जो वचन पर मन लगाता है वो कल्याण पाता है. சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா? कुछ लोग कहते हैं உனக்கு புத்தி இருக்குதா? क्या तेरे अंदर बुद्धि है? புத்தினமா அதை செஞ்சிட்டியே. निर्बुद्धि के काम वो तूने किया எதை है. செய்ய வேண்டுமோ அதை செய்யல. जो करना है तूने वो नहीं நீ किया. விவேகமாக செய்யவில்லையே. तू सिद्ध काम नहीं किया है. அவசரப்பட்டு செஞ்சிட்டியே. जो जल्दबाज में तूने किया உன்னுடைய है. விருப்பத்தின்படி செஞ்சிட்டியே. तेरी इच्छा के अनुसार तूने किया है. தேவனிடத்தில் கேட்கவில்லையே. परमेश्वर से तूने नहीं पूछा. அவருடைய சித்தத்திற்கு நீ செவி கொடுக்கவில்லையே. उसके मकसद की ओर तूने कान नहीं அவருடைய लगाया. வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லையே. उसके वचन की ओर तूने कान नहीं लगाया. வேதம் தாவீதுக்கு வேதம் சொல்லுகிறது. जो दाऊद के बारे में शास्त्र कहता है தாவீது दाऊद அவன் புத்திமானாய் நடந்தான். वो बुद्धिमान की तरह चला. அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க जो பண்ணினார். कुछ उसने किया परमेश्वर ने उसके कार्य सफल கர்த்தர் किए. தாவீதோடு கூட இருந்தார். परमेश्वर दाऊद के साथ रहा. அவன் புத்திமானாய் நடந்தான். वो बुद्धिमानों की तरह चला. தேவ பிள்ளைகளே, परमेश्वर की जनों நாம் என்ன செய்தாலும் हम कुछ भी करें, என்ன செய்ய முற்பட்டாலும் कुछ भी करने के लिए आगे बढ़े, நம்முடைய வாழ்க்கையில விவேகம் இருக்க வேண்டும். हमारी जिंदगी में जो फुर्ती रहना ஒரு है, ஞானம் एक இருக்கணும். ज्ञान रहना है, தேவ ஞானம் இருக்கணும். परमेश्वर का ज्ञान रहना இதை है. செய்தால் நன்மையா ये करेंगे तो क्या भलाई का काम है தீமையா या என்று फिर சொல்லி बुराई का काम है करके யோசித்து விவேகத்துடன் செய்யும் பொழுது, सोच कर ध्यान के साथ करते தேவ समय, சித்தத்திற்கு செவிப்பட்டு செய்யும் பொழுது परमेश्वर के मकसद की ओर कान लगाकर करते அந்த समय காரியத்துல நன்மை वो இருக்கும். काम में भलाई की அந்த कार्य होता காரியத்துல है. சந்தோஷம் वो இருக்கும். कार्य में जो आनंद होता அந்த है, காரியத்துல ஒரு அற்புதம் वो நடக்கும். कार्य में अद्भुत कार्य அந்த होता है. விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்க. इसीलिए ज्ञान के साथ वो कार्य कीजिए. தேவனிடத்துல கேளுங்க. परमेश्वर से मांगिए. நிச்சயமாக निश्चय ही கர்த்தர் நன்மையான உங்களுக்கு தருவாராக. परमेश्वर भलाई कार्य को आपको दे. நாம் हम ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता आपको धन्यवाद ஒரு करते हैं. பிள்ளைகளுக்காக आपके ஜெபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना ஒரு करते हैं. ஆசீர்வதியும் उन्हें आशीष कीजिए. ஒரு பிள்ளை நன்மையான காரியங்களை செய்யும். आपके बच्चों के लिए भलाई के कार्य कीजिए. விவேகத்துடன் செய்யத்தக்கதாக ज्ञान के साथ वो करने के लिए ஒரு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் एक ஜெபிக்கிறோம். अनुग्रह देने के लिए हम प्रार्थना இந்த करते கரம் हैं. தாழ்த்தி आपके ஜெபிக்கிறோம். हाथों में दीन करके प्रार्थना करते हैं. ஆசீர்வதியும். आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमेन.